பாருங்கள் அடுத்த இயற்கையை எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு. நல்லா மரத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. கீழே அழகான தண்ணீர் போகிற மாதிரி, அதில் 2 கத்தலா செடிகள், அப்படியே மலையை வரைஞ்சிருக்காங்க. அழகாக வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வெளியில் அவ்வளோ கைவண்ணத்தை பதிச்சிருக்காங்க. ஏன்டா இயற்கைகளை பார்த்துதே நம்ம சந்தோஷப்படுறோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா அந்த இயற்கைகளை பார்க்கறதே நல்லாயிருக்கு. இயற்கை பக்கம் போனோம்னாவே கொஞ்சம் நம்ம மனசில் இருக்க கவலைகள் அனைத்தும் போயிடும். பாருங்க, அப்படியே தென்னை மரங்களை அப்படியே அழகாக வரைஞ்சிருக்கு. தென்னை மரம், அதில் இருக்கக்கூடிய அந்த பசுமைகள் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஓவியம். ரோடு அழகாக போட்டிருக்காங்க. அப்படியே அந்த காலத்தில் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு இப்படித்தான் இருந்திருக்கு வீடுங்க. இந்த சைடு அவருடைய கற்பனைக்கு அழகாக அப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படி வானம், கீழே கடல், அப்படி பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயற்கைகளை நம்ம அழிக்கக்கூடாது, முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாக்கணும். இல்லைண்டா இப்படி சோறுகளில் தான் நம்ம அதை வரைஞ்சி நம்ம பார்த்துக்கிற வேண்டியது. முக்கால்வாசி அழிஞ்சு வச்சு, காலங்கள் வெப்பங்கள் அதிகமாகிருச்சு. அதனால் நம்ம குறுகிய காலகட்டத்தில் மனுஷன் வாழ வேண்டிய ஆயிடுச்சு. பாருங்கள், இயற்கைகளை அழிக்காமல் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம்.